இந்த 2 வருடம் படேசோடதான் முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ் அப்படின்னு. சரி, அவங்களும் தப்பு சொல்றதுக்கு இல்லை. அதுவும் பார்த்தாங்க, என்னடா இந்த குதிரை ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு. ಈ ನಮ್ ಇಸ್ಪೀಟ್ ಆಟಕ್ಕೆ ನನ್ನ ಮಗ ಕೊಂಡಾಜಿ ಉಟ್ಕೊಂಡ ನೋಡಣ್ಣ. ಒಪ್ಪ ಮಾತು ಹೇಳ್ದೆ ನೋಡ್ಕೊಂಡು ಮಾದಣ್ಣ. ಈ ಹೆಣ್ಣು ಎಂಡ ಜೂಜು ಯಾರು ಹೊಲ್ದೈತಪ್ಪ ಅಂದ್ರೆ ಈ ಕರಿಗುಳಿ ನನ್ನ ಮನ್ಗೆ ಹೊಲ್ದ್ಬಿಟ್ಟದೆ ನೋಡು. ಏಯ್, ಸುಮ್ಕೆ ಒಲಿತದೇನೋ? 8ನೇ ವರ್ಷಕ್ಕೆ ಎಲೆ ಹಿಡ್ಕಂಡೆ, 18ಕ್ಕೆ ಹೆಣ್ಣು ಎಂಡ ಜ್ಯೂಸರು ಹಚ್ಕಂಡೆ. ಸರಿ ಕಣಪ್ಪ. ಈಗ 28 ನಡೀತಾ. ಇಷ್ಟು ವರ್ಷ ತಪಸ್ ಮಾಡಿ ನನ್ಗೆ ಒಲಿದೆ, ಇನ್ಯಾರಿಗೋ ಒಲಿತದೆ. మాదడ చాకిరి ఏమిటది ఉద్ధరించేది? పంచపక్ష పరమాణాలు పెడుతోందా, పట్టు పొరుకులు వేస్తోందా? ఏదో సగం కడుపుకు తిని కటిక నేల మీద పడుకుంటున్నాం. తనకి మాత్రం ప్రత్యేకంగా ఒక గది, మంచం, పరుపు, ఫ్యాను. நீ என்ன அயோக்கியன்னு சொல்லுவிய? அது உண்மையா இருந்தா ஆண்டவன் அயோக்கியன் பக்கம் தான் பாத்தியா? இல்லைன்னா தப்பிச்சு போன கிளி வேடம் வீட்டுக்குள்ளேயவா வந்து சேரும்? என்ன சொன்ன? வில்லன் முஞ்சியா? ஆனா வில்லனுக்கு வாழ்க்கைப்பட போற முதல் கதாநாயகி நீதான். சரித்திரம் எப்படியெல்லாம் திரும்புது பார். நில்லுடி. ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಸಲ ನಡೆಯೋ ಸಮಾರಂಭ, ಅದಕ್ಕೆ ನೆಂಟರು, ಹಿತೈಷಿಗಳು, ಸ್ನೇಹಿತರು ಬಂದ್ರೆ ತಾನೇ ಲಕ್ಷಣ. அங்கே இருக்கலாமா? இருடா, வர வேண்டியவங்க வராம நான் வண்டி எடுக்க மாட்டேன். கரெக்ட். உனக்கு குழந்தை வேணும், ஆனா கல்யாணம் தேவையில்லை. ஒரு ஆண் வேணும், ஆனா கணவன் தேவையில்லை. ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ, ನಿಂಗೆ ಜಗಳ ಕಾಯ್ಬೇಕು ಅಂತಾರೆ ಇಷ್ಟನ? ಹೌದು ಸರ್, ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ಹೊತ್ತೇ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ಪುಟ್ಟು ನಿನ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಫೋನ್ ನಲ್ಲಿ ಯಾರು ಮಾತಾಡಿದ್ದು ಅಂತ. ಅವನ್ಗೇನ್ ಕೇಳೋದು, ನಾನೇ ಹೇಳ್ತೀನಿ. ನಮಸ್ಕಾರ. இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டா கூட நல்லதாண்டா இருக்கு. இவ படிச்ச படிப்புக்கு சர்க்கார் உத்தியோகமா கிடைக்க போகுது. சாணி தட்டை எடுத்துக்கிட்டு மந்தைக்கு தான் வரணும். அங்க மடக்கி மடியில போட்டு தாளாட்டிட மாட்டேன். தண்ணிக்குள்ளேயே மீனுக்கு மூச்சு திணற வைக்கிறதும், பிரைவேட் டிடெக்டிவியே கடத்தலுக்கு பயன்படுத்துறதும் ரஜினி ஸ்டைல். ராஜ், எப்படி ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட ஏற்கனவே கிடையாத? கல்யாணத்திலிருந்து எல்லா விதமான பந்தங்களையும் வியாபாரமாவே பேசுறீங்க. போனா ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு, அவளோட என்ன மீறி பழகிட்டு இப்ப இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. பூனாவுக்கு என்ன வழி? ஏதாவது வழி பண்ணுவோம், அதுக்கு இப்ப என்ன அவசரம்? நம்ம உங்ககிட்ட முன்னையே சொல்லியிருக்கேன். என்ன காயத்ரி, நீ தூங்கல? எனக்கும் தூக்கமே வரல. அப்படியே காத்தாட மொட்டை மாடியில உலாவிட்டு வந்தேன். மொட்டை மாடியில உலாவிட்டு வந்தீங்களா? இல்ல, அந்த பொட்டை கையோட குழாவிட்டு வந்தீங்களா? என்ன நீ உளர்ற? ನೀನು ಬಲ್ಲೆ ನಾನು ಬಲ್ಲೆ ನಮ್ಮ ಅಂತರಂಗ. ನೀನು ಬಲ್ಲೆ ನಾನು ಬಲ್ಲೆ ನಮ್ಮ ಅಂತರಂಗ. ತುಟಿಗೆ ಬರದೆ. ஆமா, நீ எப்ப பட்டணத்துக்கு வந்த? இன்னைக்குதான். என்ன விஷயம்? ஒருத்தன் உயிரை வாங்க வந்திருக்கேன். என்ன உயிரை வாங்க? ஆமா, இந்த ஊர் காலேஜ்ல படிக்கிற ஒருத்தன் என் முறப்பன் வழியை கட்டிட்டு வந்துட்டான். அப்படியா? ஆமா ஜம்பு. కొట్టడానికి నీళ్లు వదులుకో. ఎన్న తిండికి 10,000 ఎకరం చాలు. వెళ్ళిరా నాయన, వెళ్ళరా నాయన. చిట్టిబాబు, నువ్వు ఇంకా ఇక్కడే ఉన్నావా? ఈ సంగతి తాతగారికి తెలిస్తే ఏం జరుగుతుందో తెలుసా? ఏం జరుగుతుంది? అదేమిటి అలా చూస్తున్నావు? నీ నౌకరీ పోవడానికి నేనేం బాధ్యుని కాదు. నువ్వు చేసిన పనులకు నిన్ను పొమ్మన్నాడు ఆయన. నాకేం తెలియదు. మరి నీ విధవ పనులు? శ్రీరామని
நான் உன்னை காக்க சிறையில் உன்னை நீக்க கடல் தாண்டி வந்தானம்மா எதிர்போரை வெல்வானம்மா ஓ பிரியா నమస్కారం. నేను ఆలస్యంగా వచ్చానా? లేదు బాబు గారు, సరిగ్గా సమయానికి వచ్చా. వెరీ గుడ్. నీకు పెళ్లి ఇష్టమేనమ్మా? ఇష్టమే బాబు గారు. నీకు బాబు? ఇష్టమే బాబు. పెళ్లి అంటే 100 ఏళ్ల పంట. రెండు మనసులు కలిసినప్పుడే ఆ వివాహానికి వన్నీ వస్తుంది. அவன் எப்போ அவங்களே தானே ஏமாந்துகிட்டே இருக்காங்க. மாப்பிள, இந்த லிபர்ட்டி ஈக்வாலிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரசிக்கப்பட வேண்டியது ருசிக்கப்பட வேண்டியது ரெண்டு தான். ஒன்னு மது, இன்னொன்னு மாது. பிறப்பிலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, படுக்கறையிலையும் சரி. ஆணும் பொண்ணும் சத்தியமா சமமா இருக்கவே முடியாது. முக்கியமா படுக்கறையில தெரிஞ்சுட்டப்பா, சின்ன வயசுல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட. அதுக்கப்புறம் இப்போதானே முதல் தடவை சந்திக்கிறோம். அதனாலதான் அடையாளம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சரவணா, இப்போ சாலமன். சாலமன், நீ என் மனசை மட்டும் இல்ல, என் மதத்தையும் மாத்திட்ட. சிட்டுக்குருவி போல சிறகடைச்சு பிறக்க வேண்டிய சின்னஞ்சிறு வயசுலயே ஐயா, நீங்க என்ன என்ன மரியாதையா கூப்பிடுறது பாக்குறியா? மனசுல சந்தோஷம், உற்சாகம், இனம் புரியாத இன்பம் இருக்கிறப்போ கழுவிய கூட சாப்பிட்டு கூப்பிட சொல்லுவோம். வெரி குட். பை தி பை, ನಿಮ್ಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆರ್ಡರ್ ಬಂದಿದೆ. ಹೌದು ಸರ್, ಮೈಸೂರಿಗೆ. ಮೈಸೂರು ಇದೇನು ಸಂತೋಷ? ನಮ್ಮ ಅಮ್ಮನಿಗೆ ಊಟ ಮಾಡೋ ಬಗ್ಗೆ ಸಿಕ್ಕಲ್ಲ ಅಂತ ತಮ್ಮನ್ನು ತಂಗಿಲು ನೋಡಿ ಎಷ್ಟು ದಿವಸ ಆಗೋಯ್ತು. உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. களி பரவாயில்ல சார். என்னாச்சு இப்போ? சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். ஆசை இருந்துச்சு. ஆண் குழந்தையா? ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? கரெக்டா கேட்டடி. ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாலும் அதான் செய்ய போறேன். எனி மோர் क्वेश्चन? ஐயா எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் லோக் கட்டறேன். என்ன கை விடு. கையை விட. கையை விட்டுட்டா என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? முதல்ல கையை விட. என்னமோ கொடுக்குறேன்னு சொன்னா எங்க? எல்லாம் ஆண்டவன் கட்டளை முடிதான் நடக்கும். ஏதோ பெரிய கதைன்னு சொல்லி அந்த ஊரை என்ன சொல்லும். என் அப்பா அம்மா 2 பேர் கொண்டுட்டாங்க. பாபு, அவங்களை பழிவாங்கத்தான் வந்திருக்கேன். யாரு எனக்கு தெரியாது, ராமுக்கு தான் தெரியும். ஆனா அவங்கள வருத்த இந்த ஊர்ல தான் இருக்கா. அது சாதாரணம். இதுக்குள்ள ஒரு பொண்ணு என்ன பொண்ணாதவன் வயசு ஒரு கிழக்கு தான். இதை பாருச்சனே, நம்ம யாரையும் நல்லவன் சொல்லி நம்பிடவும் கூடாது, கெட்டவன் சொல்லி விட்டுடவும் கூடாது. வீட்டை ரொம்ப நல்ல பையன். இருக்கு அவசரமா ட்ரெயின்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. నేను ఇప్పుడు ఎలా చెప్తాను, నువ్వు అలాగే నేను ఇప్పుడు ఎలా చెప్తాను నువ్వు అలాగే రిపీట్ చేయాలి. ఓకే?
Betty bought some bitter butter and she bought some bitter butter to make the bitter butter better butter. Betty bought some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Come on, repeat it. நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் என்றும் காணாதது அந்த தொங்கன் வேறெந்த பொங்கன் இதுவரை பாடாதது எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவ படைப்பினை கூறாதது நமது காதல் என்றும் காணாதது யாரும் காணாதது ஏற்றில் கூறாதது. Wish you all the best. My dear son, ஒவ்வொரு மகனும் பெரியவன் ஆகும்போது எல்லா தகப்பனும் இப்படித்தான் பெருமைப்படுவா என்ன மாதிரி. பட் ஒன் திங், என்னுடைய கவனம் போட்டுக்கிட்டே தவிர என்னுடைய ஷூவை போட்டுக்க முடியாது. உனக்கு சைஸ் பத்தாது. உங்க ஷூவை நான் போட்டுக்க முடியாதே தவிர உங்க ஃபுட் ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ண வேண்டும். நீ என் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதா இருந்தா நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம், எனக்கு பொய் பேச தெரியாது. பொய் பேசுறவங்களை கண்டா பிடிக்காது. குறுக்கு வழியில முன்னேற தெரியாது. இந்த கத்தி அடிச்சாங்களே அதே மாதிரி நம்பல. குடி போதையில ஜூலி குறி தவறீங்க. நோ மை டியர் ஆசரி, யூ ஆர் ராங். ஜூலி உன்னை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்தா. முன்கூட்டியே ட்ரிங்க்ஸ்ல போதை மாத்திரையை கலந்து கொடுத்து அவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதே நான் தான். மைனர் சாருக்கு இவ்வளவு நல்ல எண்ணம் வர்றதுக்கு காரணம் எனக்கு பிரியல. பிரிய வைக்கிற எப்படி? மன்னிப்போம் மறப்போம். பயப்படாத, உன்னை நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற அந்தரங்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாம நீ தவிச்சதுனாலதான் உன்னை நான் இங்க வரவழை. என்னடா பொல்லாத வாழ்க்கை, என்னடா பொல்லாத வாழ்க்கை, யார நினைச்சு நம்ம பெத்தாளோ அம்மா, அட போகும் இடம் ஒண்ணுதான் விடுங்கடா சும்மா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு தினம் ஆசையோடு காவல் நின்று சொந்தமே என்று அவர் வாழ்வுக்காக வாழ்ந்து வந்தே, நெஞ்சிலே ஈரம் அது தாழ்ந்து போன பாலைதானா வறண்டெல்லாம். நான் ஒரு நாள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அப்பாவை பண்ணி கெடுத்துட்டேன். அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்க நினைக்கிறேன். அப்படியா? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, உடனே நிக்காவுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதாவது அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, உன்னுடைய நண்பன் அபூபக்கரோட தங்கச்சி ஜமிலா தான். உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுனா குழந்தைய கொடுக்க வச்சுக்கிறதா? நீ குழந்தை படிச்சட்டியை தைச்சு போடலாம், பன்னீர்லயே குளிப்பாட்டலாம். ஆனா தாய்ப்பால் அது தாயால மட்டும்தான் கொடுக்க முடியும். குடுறா குழந்தைய, குடுறா குழந்தைய. விளையாடுறான். முடியும் வரை கவுன் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். పోలీస్ స్టేషన్ ఎందుకమ్మా, చక్క లంగా జాకెట్ వేసుకో. నాకు లంగా వద్దు, పోలీస్ డ్రెస్సే కావాలి. అలాగేలేమ్మా, పోలీస్ డ్రెస్సే కుట్టిస్తాను. మరి టోపీ? టోపీ కూడా తెప్పిస్తాను. నాకు ఇది కావాలి, ఇది కావాలి. వద్దమ్మా, ఇవి తీయకూడదు. ఇవి తీస్తే నన్ను జైల్లో వేసేస్తారు. అయితే వద్దులే డాడీ. అదిగో చూడు, అమ్మమ్మ వచ్చింది. గుడ్ మార్నింగ్. பெரிய ஆள்டியா, இந்த உள்ளூருக்குள்ள இருக்கிற ஜட்ஜுகளை விட நீ டாப் ஜட்ஜ். எனக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற விரோதத்தை எப்படி எப்படி செட்டு போயிட்ட பாத்தியா?
விரோதிய விட்டு விரோதி கல்யாணத்தை எடுத்து வைக்கிறேன். கில்லாடி, உன்னை பத்தி எனக்கு இப்பதான்மா கரெக்டா தெரிஞ்சது. இல்லைன்னா நான் எப்பவோ வந்திருப்பேன். இனிமே நான் இந்த உலகத்துல உயிரோட இருந்தா அடிக்கடி வந்து சாம்ராஜ், நான் இது வரைக்கும் யாரையும் கொலை செய்யல. நீ இந்த இடத்தை விட்டு நகர்ந்த என்னுடைய முதல் கொலையோ கடைசி கொலையோ இதுவாத்தான் இருக்கும். ஐடியா கம்மியா. மைக்கேல், ரவி, ஜெயராஜ கொலை செஞ்ச துரோகி, உண்மையான குற்றவாளி ஜெயராஜோட சொந்த தம்பி ராம்ராஜ் இவன் தான். எதுக்கு நான் ஒரு தடவை செயல்பாடு அடக்கி பட. நாம ரெடி. 1 2 சரியா என்ன தெரியுமா? 7 1 நான் தான். இனிமே இந்த மாதிரி தப்பு வந்தா வேறுங்கள என்ன கூப்பிட்ட நான் பேச மாட்டேன். என் பிச்சுவாதான் பேசும். சொல்லு. மானம் கெட்ட முதுகெலும்பு இல்லாத பையன். என்ன மன்னிச்சிடுங்க. அந்த மனித பேச்சை கேட்டு கொஞ்சம் முரட்டத்தமா நடந்துக்கிட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பரவாயில்ல ராஜா, தங்கச்சியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 ஆண்டு சுகமா வாழ். మరుగమని అడుగు పెడుతుందాం లేదు. పులిని పట్టి బోన్లో పెట్టడానికి వచ్చా. నిన్ను కాపాడటానికి వాళ్ళమ్మ అమ్మ ఎక్కడ లేదు. అమ్మ ఎక్కడున్నా ఆమె ఆశీర్వాదం ఎప్పుడూ నాకుంటుంది. ఆశీస్సులు అన్యాయానికి ఊపిరిపోయోబే. ఆడవాళ్ళని దాచిపెట్టిన నువ్వు న్యాయాలు మాట్లాడుతున్నావా? టైగర్, కోటి నాగులు భార్యా బిడ్డల్ని నాకు అప్పగించమని అడగడానికి వచ్చాను. అడిగి లేదని తెలుసుకోవటానికా? తెలుసుకొని ఎందుకుండే లోపలికి వెళ్ళి తీసుకొస్తా. பின்னால நிக்கிற அந்த 2 பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? திரும்பியே பார்க்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தலையை சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. அது தப்பு. என் எதிர நிக்கிறவங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வாழ. போலீஸ் அதிகாரிகளே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் இவங்க 2 பேர் யாரும் சொல்லவே இல்லையே. இது ராஜு, இது வேலு. 2 கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது? அது மாதிரி இவங்க 2 பேரும். ஹலோ எவரிபாடி, எதிர்பாராத சந்திப்பு மிஸ்டர் டிஎஸ்பி. என்ன பண்ண உனக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை. இங்கேருந்து தப்பி ஓட பார்த்த உயிர் போயிடும்னு எனக்கு தெரியும். டிஎஸ்பி சார், இதுல நிறைய பணம் இருக்கு. என்ன நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னா இதுல இருக்க லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தான். வெட்டி எடுத்துட்டு மரியாதைக்கவா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பெட்டியை பார்த்தீங்களே தவிர இந்த பணத்தை பார்க்கல. நீங்க லைஃப் லாங் உழைச்சாலும் மொத்தமாக பணம் உங்களால பார்க்கவே முடியாது. அள்ளி கொட்டுற, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். டேக் இட். தொழில அக்கறையும் ஆர்வமும் கடின உழைப்பு இருந்தா வண்டியும் ஓடும், வாழ்க்கையும் ஓடும். ஒழுங்கா வேலை செய்யும். தம்பி, கடவுளை போல சமயத்துல வந்து காப்பாத்துன. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு புரியல தம்பி. நீ ஒன்னும் பாராட்ட வேண்டாம் பாட்டி. ஆமா, இதெல்லாம் 7க்கு 7 செய்ற ஒரு சின்ன உதவிதான். இந்த மாதிரி சின்ன உதவிங்க செய்யற அளவுக்காவது ஆண்டவனை வச்சுக்கணும் சொல்லி நீங்க வாழ்த்துறா போதும். தம்பி, உன் நல்ல குணம். அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் தப்பா சொல்லல, அதோட வீக்னஸ். அது நீ என்ன பண்ண முடியும் பாவம். எதுக்கும் நாம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ఏంటి కులాసా? ఏంటి ఇలా వచ్చారేంటి? ఎవరా నువ్వు? తెలీదా? మనం ఒకటే. అంటే అంటే ఒకే జాతి, ఒకే వృత్తి. లేరా లేరా లే. ఎవరి దగ్గర எங்க அம்மாவையும் என் தம்பியும் என்கிட்ட இருந்து பிரிச்சு
எங்க அப்பாவை பயங்கரமா சுட்டு கொன்னாங்களே அந்த 4 பேரு, அவங்க எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கேன். சோபா அங்கே காத்துக்கிட்டு இருக்கா. என்ன మా డిఎస్పీ గారి ప్రాణాలకు ముప్పొచ్చిందో బ్రతికున్నగానే మీ చర్మాలు ఒలిచేస్తాను. చెప్పు, మా డిఎస్పీ గారి మీద తుపాకీ కట్టి வச்சது நான் தான். என்ன தைரியம் இருந்தா காளையன் தம்பிகளை மரத்துல கட்டி வைப்ப? காளையா, உங்க தம்பிங்க எங்க தோட்டத்துல மாங்காய் திருநாங்க. ஊர் வழக்கப்படி அவங்கள மரத்துல கட்டி வச்சு உழைச்சோம். ஓடா எடிப்பிடி நாயே, எங்க தோட்டத்துல இல்லாத மாங்காய்டா உங்க தோட்டத்துல இருக்கு. பிச்சைக்கார பசங்களா, சீவிடுவேன். கண்ணில்ல கட்டில காக்கா பிடிக்க வேண்டாம், காணா காதா. அப்புறம் நான் அழுதுருவேன். ஐயா, யாராவது பெரியவங்க அழுவாங்களா? பின்ன நீ கூட பேச மாட்டேங்கிறிய போ. இன்னும் பத்தி பழம் பார்த்தா சரியா வேலை பண்ண எப்படி சொல்றீங்க? இதை பார்த்தா தெரியல. இதான் வேலை செய்ய போகுது. ஏமா வீட்டுல இருக்கா? இருக்கு. அவன் அப்பா இருக்கா? சொத்தக்காரன் இருக்காரு. நீ ஒண்ணு பண்ணு, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அதை சொத்தக்காரன் தெரியாம ஹேமா கிட்ட கொடுக்கணும். அவன் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, ஹேமாவை டாக்டர் அனுப்ப மாட்டான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் தனியா சந்திச்சு குடி கொள்ளாம முடியாது. நீங்க? ஆமா, నాంగ సంస్కారం పెట్టి లెటర్ పంపిస్తారట. ఒక్కొక్కడు ఇతరుల ప్రాణాలు కాపాడడానికి రక్తదానం ఇస్తుంటాడు, కానీ వీళ్ళు ఇతరుల ప్రాణాలు బలి తీసుకోవడానికి రక్తాన్ని కేవలం 10 పైసల ఇంకులా ఉపయోగిస్తున్నారు. వాళ్ళు రక్తాన్ని ఎలా ఉపయోగిస్తే మాత్రం నీకెందుకు చెప్పు? రక్తం అనేది విలువ కట్టలేని దేశ సంపదరా. దాని విలువ ఏంటో మిలిటరీలో ఉన్న నాకు తెలుసు. దానికి వాళ్ళు ఏం కారణం పెట్టుకున్నారో ఎవరు తెలుసు. பழைய கதைதான். ஒரு வாத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க மட்டையா போட்டுட்டு இருந்தது. அந்த வாத்தோட சொந்தக்காரன், என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க மட்டையா போடுது, இந்த வாத்தோட வயிற்றை கிழிச்சுட்டா மொத்தமா எல்லா தங்கமும் கழிச்சுக்குமேன்னு அந்த வாத்தோட வயிற்றை கிழிச்சுட்டான். யோசிச்சுக்கோ, எல்லா தங்கமும் இன்னைக்கே வேணுமா? நான் சொல்றேன்னு சும்மா கடை அடிச்சேன். நான் சும்மா ஒரு பழைய கதையை ஊத்து விட்டேன். உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுபத்தி. நீங்க அப்பா, நான் பையன். அப்பா தான் பையனை திருத்தணும், பையன் அப்பாவை திருத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. இதை பாருமா, வயசு போட்டு பண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ராமநாதன் இல்ல, ரஜினிகாந்த். நீங்க பார்த்தது நிஜமான நிகழ்ச்சி இல்ல, நான் நடிச்ச ஒரு படம். நான் மனைவியோட சந்தோஷமா வாழ்க்கை நடந்துட்டு இருக்கேன், அது நிஜம். ஒரு நிமிஷம் இருங்க. இவங்கதான் மனைவி. வணக்கம். உங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் படை எடுக்கடா. இந்த அலெக்ஸ் பாண்டியனோட நாய் போதும். ஹலோ, என்ன இன்ஜினியர் சார்? ஹலோ சொல்றேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே. நீங்கடா? நான் யாரோ நினைச்சேன். யாரு நினைச்சீங்க? நீ காரி பேர் பண்ணி கொடுங்க சொல்லி திமிரா பேசுற அந்த பொண்ணு நினைச்சேன். போங்க ரமேஷ், அன்னைக்கு என்னமோ சும்மா தமாஷு பண்ணேன். ஆமா, அப்பா உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. வயசானவங்க பிரியமா இருந்த என்னங்க பிரயோஜனம்? இன்னொன்னு அப்படி என்ன கேட்ட? அது வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பெக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்தா
என்னது இது? இதெல்லாம் அவங்க தலையெழுத்து, நம்ம கையில இருக்கு. எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. இப்போ நான் கூட எங்க அம்மாவை கல்யாணமா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேனா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்வேன். வாழ்க்கையில மணி கேன் பை மெனி ஹவுசஸ் பட் நாட் அ ஹோம். நாய் மாதிரி உழைக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டுக்கு வந்தா என்ன பாக்குற? an empty wall before you. அதே கல்யாணத்துக்கு பிறகு வீட்டுல உனக்காக ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கா நினைக்கிறப்போ ஒரு ஜாய், ஒரு த்ரில், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. காதலிக்கிறேன்னு தவிர சார் திடீர்னு முடியல ட்ரங்கால் வந்தது. எங்க சித்தப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரா? அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் சார். இப்போ மஞ்ச கமலோட செத்து போச்சு. எனக்கு லீவ் வேணும் சார், நான் போயிடுறேன். என்னப்பா இது? ஏற்கனவே செத்து போனவங்களை எல்லாம் சீரியஸ் ஆக்கி லீவ் வாங்கிட்டு போறாங்க நிறைய பேர். நீ லீவே இது வரைக்கும் கேட்டதில்ல. தாராளமா போயிட்டு வா. தேங்க்யூ சார். இவ்வளவு பெருசா இருக்கே, திருடு பாவதுன்னு படல. நான் ஜோக்கா பண்ற, பாவமாவது புண்ணியமாவது. யாரோ 4 பயந்தாங்குழி பசங்க இருக்கிறவனை கோழையாக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். கரெக்ட் தான். உண்மையும் நேர்மையும் நாணயம் இருந்தா வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும். நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டாங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சாங்க, ஒருத்தனை சுட்டுட்டாங்க. இதுக்கு என்ன சொல்ற? இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்க புகழ் இன்னும் மறையலையே. அப்பா பேஜாரா இருக்கு. இந்த காந்தியாக குற்றம் செஞ்சவனே சாட்சி சொல்றான், நிரப்பராதி தண்டிக்கப்படுறான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதான் தண்டை வேலை செஞ்சுச்சு, உண்மை பேசிச்சு, தர்மம் நின்னுச்சு. மன்னிப்பு கேட்டு சொன்னீங்களே, ஏன் என் பிள்ளை அப்படி செஞ்சிருக்கலன்னா அநியாயமா ஒரு நிரப்பராதி தண்டிக்கப்பட்டுப்பான்னு தட்டி கேட்காம இப்ப மன்னிப்பு கேட்டீங்க? சின்ன பிள்ளைங்க நல்லா செஞ்சா தட்டி கொடுங்கப்பா, மேல அறிஞ்சு விடாது. क्यों बेटे, इनाम काफी और चाहिए? बस 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 दोस्तों, अपन को इनाम छोटा भी मिले ना, उसके बदले में बड़ा इनाम जमा देना अपन की आदत है. मेहरबानी करके लीजिए. मिरांडा मिरांडा அவன் வட இந்தியாவுல பெரிய கொள்ளைக்காரனாச்சே. அவனதான் போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்க. அது நானே என்ன பத்தி கத்துக்கிட்ட ஒரு கதை. போலீஸ் ஏமாத்துறதுக்கு நான் அடிக்கடி சாகர பிழைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். அது இருக்கட்டும். ஆனா என் வழக்கம் அப்படி இல்ல. தோத்தவங்களுக்கு நான் பிடிச்சு கொடுப்பேன். அதான் என்னுடைய வழக்கம். எவனாவது பணத்தை ரிட்டர்ன் பண்ற என் பக்கத்துல வந்தீங்க, வலிச்சு கட்டிடுவேன். யார் பேசுறது தெரியுமா? அண்ணே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என் பிறந்தநாள் பெருசா உனக்கு இது கொண்டு வந்திருக்கேன். என்னது? புடவை. இன்னைக்கு இதை கட்டிக்கிட்டா ஸ்கூலுக்கு போகணும். ஸ்டெல்லா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல? எஸ் ஃபாதர். புறப்படுமா? சன், அனாதை ஆயிட்ட இந்த பொண்ணை நான் எடுத்து வளர்த்தது கூட பேசுறேன். என்ன திவா, பிறக்கும் போது நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். காலப்போக்குல ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. திவான், எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. அந்த பிச்சைக்காரிய ராஜகுமாரியா மாத்திர எல்லா விதத்திலையும். குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடியும். எங்க எதிரி ஒருத்தன் இங்க வந்திருக்கிறான். அவனை தீர்த்து கட்டிடும் தியாக சொன்னா அது நீயா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரஞ்சித், நீ எப்படி இங்க? நான் பலராமனுக்கு பாதுகாப்பாளன். அன்னைக்கு குருகுருத்துல நீ என்ன ஜெயிச்சிட்ட இல்ல, அது பயிற்சி. வெற்றி தோல்வி சகஜம். என் சரித்திரத்துல தோல்விக்கு இடமே. என்ன பண்ற நீ? துப்பாக்கி பாது, சத்தியமா சொல்ற, பொம்மை இல்ல துப்பாக்கி. என்ன சொல்ற நீ? மறுபடியும் சொல்றேன், திரும்பி வந்துரு. மதவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாள் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. இப்போ ஒரு படி அரிசியோட விலை 4 ரூபாய் 5 ரூபாய். நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரியவங்க ஆவறதுக்கு இன்னொரு 20 ஆண்டுகள் ஆகும்.
அப்போ ஒரு படி அரிசியோட விலை 50 ரூபாய் 60 ரூபாய் ஆனா கூட ஆச்சரியப்படுறது बहुत ही वफादार दोस्त अब्दुल्ला को खो दिया, फिर अपने प्यारे भाई भीमा को। मैं नहीं चाहता तुम लोग भी मेरे दोस्ती निभाने के लिए अपनी जिंदगी से बेवफाई करते जाओ और पुलिस की गोलियों का निशाना बनते जाओ। स्वामी राघवेंद्र எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்। तो अपने गुनाहों से तौबा कर लो, इस बेईमानी के काम को छोड़कर अपने आप को कानून के हवाले कर दो। बोलो क्या कहते हो? अब्दुल्ला को अल्लाह का नाम प्यारा है या बेईमानी और जुआ காட்டின படம் ஒரு மனுஷனுடைய நல்ல நடவடிக்கையை எடுத்து சொல்ற விளம்பர படமே தவிர அவனுக்குள்ள இருக்கிற அநியாயத்தை அக்கிரமத்தை அசிங்கத்தை எடுத்து சொல்ற எக்ஸ்ரே படம் அல்ல। காவிய போட்டவங்க எல்லாம் சாமியாரு, முந்தானிய முடிந்தவங்க எல்லாம் பத்தினி, அப்படி ஒரு முடிவுக்கு நாம வந்துட முடியுமா? முடியாது। இதப்பா நான் நடத்துறது தனி மனித அரசாங்கம்। என்னுடைய அரசாங்கத்துல நான் தான் எம்எல்ஏ, நான் தான் எம்பி, நான் தான் மந்திரி। என்னை தட்டி கேட்க எந்த ஆளுக்கும் தில் இல்ல, புரிஞ்சதா? வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க। நான் வீட்டுக்கு ஒரே பையன், எங்க அம்மா இதை எப்படி எல்லாம் வளர்த்தாரு, பாலை ஊத்தி தேரை ஊத்தி தண்ணியை ஊத்தி இந்த ஒண்ணு தெரியாத ஆளு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க। அதே உத்தம பாளையமா எவனுக்கு தெரியும்? அதே மிலிட்டரி ரிட்டையர்ட் கேப்டனா। वाह 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 वाह, मान गए दोस्त, मान गए। एक तीन से तीन शिकार, एक महबूबा, एक होने वाली बीवी, अब सुना है एक रखैर भी है। இதுக்கு மேல விவரம் கேட்டா உன் கைய ஒடிச்சு எடுத்து காலோட சேர்த்து கட்டிடுவேன்। இப்போ உன்னை அப்படியே இரு என்னன்னா எனக்கு உனக்கு ஒரு விரோதம் இல்ல, ஆனா விரோதத்தை விட்டுடுப்பா, அனுபவம் கூட இல்ல। நான் உன் கைய ஒடிச்சிடுறேன், அப்புறம் உன்னை விசாரிக்கிறது ஆஸ்பத்திரி। நேரடியா நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு துணிஞ்சிட்டேன், சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டேன், தண்டனையை நேரடியா நானே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்। ஐ எம் சாரி, நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு குற்றத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு குற்றம் பரிகாரமாக। కమాన్ మిస్టర్ ఆత్మారాం, మీకోసమే ఎదురు చూస్తున్నా। కమింగ్ సార్, అవరి సార్, ఐఎమ్ ఫైన్ సార్। సార్, మీ ఆర్డర్స్ చూశాక ఏటికి ఎదురేదాలని మీరు ఎందుకు అనుకుంటున్నారో అర్థం కావట్లేదు। అంటే ఈ రాబిన్ హుడ్ ని పట్టుకోవాలనే పిచ్చి ఐడియా మీకు ఎందుకు వచ్చింది, ఎలా వచ్చిందని? ఐ మీన్ என்ன உடம்பெல்லாம் சேரு? ஒண்ணு இல்ல, சகோதர ஒருத்தன் கார்ல வேகமா போனா போற சாக்குல சேர்த்து வண்டி அடிச்சுட்டு போயிட்டா। ஏன் அந்த பக்கமே பாக்குற? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா? ஆமா சார், எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க। அருது நல்லாவே பேசுறீங்க। சரி, நான் ஏழை, தீண்டப்படாதவன், நானும் என் குடும்பமும் நல்லா இருக்க, நீங்க அருள் செய்யணும் சாமி। ஏய், யாரை கேட்டு நீ இங்க வந்த? போ நில்லுப்பா, தெய்வத்துக்கு எல்லாரும் போதும், தெரியாது? இதை தெரிஞ்சு நீ மூடி படைச்சிருக்க, அந்த அப்பா விஸ்வநாத் மேல பழைய போட்டு அவரை உள்ள தள்ளிருக்க, ஏன் அப்படி பண்ண? अरे तो हम है ना मालिक, आपके वफादार, आपके नमक हलाल, हुकुम करो मालिक बस। अरे जियो मेरे शेर, जमाना खराब है मगर खराब जमाने को तू ही मेरा जवाब है। क्या रंगा जा, तू ही उससे बात कर क्या? अरे हम बात नहीं करते थे मालिक, हम तो गलत बात करने वाले के दांत तोड़कर हाथ मार। हाँ कसम गुरु, जब तुम्हारा हाथ दबाता हूँ ना तो अपनी हथेलियों में भी जान आ जाती है। अपना गुरु मिट्टी का नहीं लोखंड का बना है, लोखंड का। बेशक हम जान कहाँ खो जाते, बदनामी की राहों में गुम हो जाते। मुन्ने की अम्मा बन गई, मैं मुन्ने का अब्बा। हाय रब्बा, रब्बा, हाय रब्बा, रब्बा, हाय रब्बा। 71, 72, 73, 74,
75 ఏమిటండి? నీ ముద్దల కొడుకు రవిబాబు ఇంటికి వచ్చి ఎంతసేపు అయింది? 76 పొద్దున్నే వచ్చాడండి. வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். உன்னுடைய வார்த்தைகளை கவனி. A for watch your actions. உன்னுடைய செயலை கவனி. T for watch your thoughts. உன்னுடைய எண்ணங்களை கவனி. C for watch your conduct. உன்னுடைய நடத்தையை கவனி. H watch your heart. உன்னுடைய இதயத்தை கவனி. இது எல்லாத்தையும் ஒழுங்கா கவனிச்சு நடந்துகிட்டா உங்க எதிர்காலத்தை அவ கவனிப்பா. பாருங்கடா, நாயும் வந்தாச்சு, இந்தியனும் வந்தாச்சு, குதிரையும் வந்தாச்சு. இப்ப உங்களால என்னங்கடா செய்ய முடியும்? உங்களை எவனாவது ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா எங்க 3 பெரிய உரையை தூக்கி போடுங்கடா பாக்கலாம். கோபிநாத், உங்களை ஆபீஸ்ல யாரும் அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்களே. ஆபீஷியலா மேனேஜரா, பர்சனலா செக்ரட்டரியா, ஃபேமிலியா சன்னாமே? இங்க சில விதிமுறைகள் வச்சிருக்கோம். அதையும் மீறி மிஸ்டர் கோபிநாத் என்ன உள்ள கூப்பிட்டு சீட்ல உட்கார வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர், வேற வழி இல்ல. அப்பா, அம்மா, பாட்டி, நான் மேல கீழே வந்துட்டேன்னு பாத்தீங்களா? அதான் இல்ல, எத்தனை ரவுண்ட்ல கீழே வர முடியும் பார்த்தேன். 4 ரவுண்ட்ல வந்துட்டேன். நன்றி, மிக்க நன்றி. இப்ப விஜய் மனைவியா பேசல, ராஜசேகரோட மகளா பேசுற. இத பாரு பிரியா, நான் ஒண்ணு உன்னை கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணிக்கல. நீயும் விரும்பி வீட்டை விட்டு வெளியே வந்துதான் கல்யாணம் பண்ணிருக்க. கஷ்டமோ நஷ்டமோ புருஷனுக்கு கட்டுப்படுறதுதான் உன்னுடைய கடமை. क्या जानती हो डाकुओं के बारे में? तुम क्या जानती हो? हाँ, डाकू समाज में उन सांपों का सर कुचलता है जो समाज में जुल्म का जहर फैलाते हैं. डाकू उनको सजा देता है जो जुल्म करके भी कानून की अदालत से बरी हो जाते हैं. போட்டானே வானம் பொன்னாலை நீரம் ஆத்தாடி ராவும் பகலும் தூக்கம் வரலே பாலோடு தேனம் எப்போதும் வேணும் அம்மாடி நாम तुम्हारा नाम और काम दोनों के बारे में जानता हूँ, मतलब की बात करो. कैसे आना हुआ जागीरा? जागीरा के नाम में जितना वजन है उससे कहीं ज्यादा ताकत उसके काम में है. इसलिए मैं तुम्हें एक नेक मशवरा देने आया हूँ. ये ईमानदारी और बहादुरी की எவன் என் மேல முதல்ல கை வைக்கிறானோ அவனை எப்படி அடிப்பேன்னா, அவன் சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பால் எல்லாம் வெளியே கக்குற மாதிரி அடிப்பேன். நாயை அடிக்கிற மாதிரி அடிப்பேன். விரட்டி விரட்டி அடிப்பேன். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, முதல்ல யாரு என் மேல கை வைக்க. நாய் நரி கோழி குதிரை காக்கால தூங்க இடத்துல பிசாச்சு மாதிரி வந்து எழுப்பி ஒரு பக்கெட் எண்ணெய தலையில போட்டு குளிப்பாட்டி ஒரு அண்டாயிய கொண்டு வந்து சாப்பிடுங்க 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 சொன்ன मैं यार बचपन से जानता हूँ बात. हमारे जान पहचान की रमन की बेटी है. बहुत अच्छी लड़की है. हाँ, लड़की तो बहुत अच्छी है, लेकिन अपने बाप से दुखी है. बड़ा लालची आदमी है रम निकला. उसकी नजर मेरी दौलत पर. बहुत लोगों की नजर तुम्हारी दौलत पर है. आए सारा के दौलत का ही है ना. ஹாய் ஹான்சம். பட்டணத்துக்கு வேலை தேடி வந்திருக்கே, உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா? கிராமத்துல இருந்து இப்பதான் பட்டணத்துக்கு வந்திருக்கான். இவனுக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரியும்? Shut up. I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. Vayapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi. Sir, English is a very funny language, sir. But fine and rhythmic language also, you know how? English is the fashion of the nation. கழட்டுறதா கஷ்டம், மாற்றுறதா கஷ்டம், உடைக்கிறதா கஷ்டம், ஆக்குறதா கஷ்டம், பிரிக்கிறதா கஷ்டம், சேர்க்கிறதா கஷ்டம். துச்சாதனங்க இருக்கிற இடத்துல எல்லாம் கிருஷ்ணனுங்களும் இருக்காங்கப்பா. Profitable partnership. நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கு. நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. By being good, you never feel bad. By being bad, you never feel good. அவனை இறக்கி விடுங்க. யாரது? ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல भला क्यों? महज ये बताने कि अपराध की दुनिया का बेताज बादशाह अब ये खाकसार नहीं,
वो शख्स है जिसे आप संत धर्मदास के नाम से जानती हैं। गालिबन आपके इस अखबार को जिसके हाथ में मौत लिखी हो, हम उससे हाथ नहीं मिलाता। अगर ये बात है तो तुमने मेरी जान की बचाई, इसलिए कि तू दूसरे के हाथ से नहीं, मेरे हाथ से मरेगा। மனசு மாறி என் வீட்டுக்கு வந்து என் காலை பிடிச்சி என் தங்கச்சியை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு கேட்டா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்னு, மறுபடியும் என்கிட்ட விளையாட நினைக்காத. பணம் இருக்கிறவங்க பழி வாங்குறதுக்கு பல விதங்க இருக்கு, ஆனா ஏழைங்க பழி வாங்குறதுக்கு ஒரே விதம் தான். அண்ணன் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், சீவிடுவோம். என்னமா நாம என்ன, நம்ம நிலைமை என்ன, நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம வேலை செய்யற இடத்துல டிவி என்ன, வீடியோ என்ன, ஏசி என்ன, சாப்பாடு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சம்பளமும் வாங்கி அவங்களே ஏமாத்தினா அந்த வீட்டு முதலாளி தண்டிக்க வேண்டாம், மேலே இருக்க முதலாளியே தண்டிச்சிடுவான். புரியுதா? வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல். திருவள்ளுவர் சொல்லிருக்கு. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. அந்த வாதியாரை கேட்காதீங்க, இந்த சின்ன வாதியாரை கேளு. இந்த மாதிரி பொறுக்கிட்டு கூட்டு வந்து சம்பளம் கொடுங்களா எப்படிங்க? என்ன சொன்ன? இத பாரு, நான் நினைச்சா உன் இடத்துக்கு, அதாவது தலைவன் இடத்துக்கு ரொம்ப சுலபமா வந்துடுவேன். ஆனா அது எனக்கு தேவையும் இல்லை, இஷ்டமும் இல்லை. நான் என்னைக்குமே ஒரு தொண்டன் தான். நீங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை அடிக்கிறேன், தப்பா நினைச்சுக்காத. இதுல அடிச்சா தோலை உரிஞ்சிடா. எத்தனை தடவை நீங்க என் தோலை உரிச்சிருக்கீங்க. நான் எப்பவுமே கடமை வச்சுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன். உப்பு தின்னா தண்ணி சாப்பிட்டுதான் ஆகணும். சித்தப்பா, தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாக்கியம் சொல்லுவோம். அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நாமும் எந்தும் நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதான் வாழ்க்கை. அப்படி வாழ்க வந்தா உண்மையான மனுஷன். देखा है हिंदुस्तानी का कमाल? अबे साले, मेरा नाम है राणोजी राव, रामोजी राव, शिवाजी राव, गायकवाड़, जाड़ीच, मुल्क, अर्जुन ठांगे। होल्ड! मेरा बाप हरामी था डाकू हरिया, मगर भेस बदलकर ऋषिकलाल प्रमुख बन गया। उस दिन कचरे के डब्बे से उठाकर उसने मुझे अपना खून दिया। मेरी जिंदगी उसका खून का. அதனால sorry. Good night. அப்ப தூங்க போற? ஆமா, தூங்க போறேன். இப்போவே? இப்போவே? இங்கேயே? இங்கே? இதே பெட்ல? இதே பெட்ல. தனியா? ஆமா, தனியா. ஜாலியா? ஜாலியா. போடி. ஜாம். மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம்? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பி அதிகாரம் இல்ல சார். எங்க கிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும். हम तीनों भाइयों में से एक ही काफी है तुम नामर्दों के लिए। बेटे लाल, दिखा दे इनको डिस्को और भरतनाट्यम का कमाल। शारदा जी, दत्ता बाबू के विचारों को हम जैसे पुलिस ऑफिसर भी सलाम करते हैं। आप बिल्कुल फिक्र न करें, इनकी एक एक सांस की और खून की एक एक बूंद की करना हमारा கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மன கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழை போடுறது நாலு கணக்கு, பணக்கார போடுறது பண கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி? ஒரு புள்ளத்தாச்சி ஆஸ்பத்திரி போக வேண்டாம் தடுத்து நிறுத்தினீங்களே, இன்னொரு ஊரை வைத்த சுமந்துக்கிட்டு எவ்வளவு துடிச்சிருப்பா. இதப்பார், சொந்த பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி அரசாங்க சொத்தை நாசப்படுத்துறதோ, பந்துங்கிற பேர்ல பல்கொலை அடிக்கிறதோ இனிமே செஞ்சீங்க, இப்போ உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற
தாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத चलो वापस चलो चलो वापस चलो நீங்க வானவராய கந்தவேலு வானவராய ஓட்டு போட வந்த ஜனங்களை ஓட்டு போட வேண்டாம்னு தடுத்துட்டீங்க. இது ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லையா? இவங்களை நம்பி பிரோஜனம். அதனால்தான் இவங்க ஓட்டு போட கொடுத்த பணத்துல நாங்களே ரோட போட்டுக்கிறோம், தண்ணியை கொண்டு வந்துக்கிறோம், வெளிச்சத்தை உண்டாக்கிக்கிறோம். கரெக்ட் சார். ஜனநாயகத்தை இப்படி கூட காப்பாத்தி. सरहद का नाम है जहां दहशत भी पहुंचकर दम तोड़ देती है. लगता है आपने हमारा रिकॉर्ड नहीं पढ़ा. हम वो तेजाब हैं जो लोहे की सलाखों को भी जलाकर राख कर देते हैं. हमें यहां से भागने से कोई नहीं रोक सकता. நேற்று என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு ஏயா ஏமா நாம என்ன பிச்சைக்காரங்களா சேலை வெட்டி வாங்குறதுக்கு? வேலை வெட்டி கேளுங்கய்யா. வேலை வெட்டி கிடைச்சா சேலை வெட்டி நாமளே வாங்கலாம். அவங்கள மாத்த முடியாது, செத்தாலும் மாத்த முடியாது, நம்மளையாவது மாத்திக்கலாம். கண்ணா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வீராணி வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பெண் மேலேயும் கை வைக்க கூடாது, கண்ணு வைக்க கூடாது. நீ கண்ணு மட்டும் வைக்கல, கையே வச்சுட்ட, அனுபவிச்சே ஆகணும். मुन्ना वांग पुलिस शादी में तुम्हें देखकर पहली बार ऐसे लगा कि रिवॉल्वर से ज्यादा खतरनाक चीज अगर कोई है तो वो है तुम्हारे आंखें. किसका फोन है? वो What Bengal thinks today, India will think tomorrow. হাততালি দেবার কিছু নেই, গর্বিত হওয়ার কিচ্ছু নেই। এই কথাটা மனதை புண்படுத்திய மருதநாட்டின் மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். அப்பொழுது நீ அறிவாய் அதற்கும் இருமை. அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியினார் అంతకు మించి ఒక్క మాట ఎక్కువ మాట్లాడితే నీ నాలుక చీరేస్తాను. నా కళ్ళల్లోకి సూటిగా చూసి మాట్లాడడానికి భయపడే నువ్వు నా తీర్పుకి ఎదురు చెప్తావా? ప్రాణాలు తీస్తాను. இப்ப பாரு, ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. मजदूर औरतों की इज्जत जमींदारों के बाप दादाओं के कोई जागीर नहीं होती जिसे वो अपनी मनमानी करे, रोन दे, कुचले. इज्जत होती है, चाहे वो किसी ठाकुर की बेटी हो या किसी मजदूर की. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களால பிரச்சனையை தீர்க்க முடியலன்னாலும் பரவாயில்ல, புதுசா பிரச்சனையை உண்டாக்கிடாதீங்க. இந்த பாபாவுக்கு செல்லிட்டு அடிக்க தெரியும், சவுக்காலியும் அடிக்க தெரியும். உங்க ரூட்ல நான் வரல, என் ரூட்ல நீங்க வராதீங்க. வேண்டாம், எனக்கும் தொல்லை, உங்களுக்கும் தொல்லை. லக்க 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 ஓ மொத்த டாக்குமெண்ட்ஸு அபேஸ். யாரா நீ? பராசக்தி ஹீரோடா. சிவாஜி
பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன பண்ண போற? உரம் வியாபாரம். நீ போட்ட ₹1 வச்சுதான் ఆరంభించిருக்க. తల్లిదండ్రులతో సమానమైన ఉపాధ్యాయులకు, సోదర సోదరీమణులకు, పుర ప్రముఖులకు, ప్రియమైన చిన్నారులకు, నా ప్రాణం కన్నా ఎక్కువైన అభిమానులకు అందరికీ అధ్యక్షుల వారు చెప్పినట్టు నేను ఈ స్కూల్కి వస్తానని, మీ ముందు నిలబడతానని నేను ఎప్పుడు అనుకోలేదు. మీరందరూ నన్ను చూడడానికి వచ్చామనుకుంటున్నారు. தரிசனமாக்கி அதுல பில்டிங் கட்டி ஐடி சிட்டியா மாத்திட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்க பேர பசங்க சாப்பாட்டுக்கு பதிலா மாத்திரை தான் சாப்பிட வேண்டியிருக்கும். உங்க மாதிரி பணக்காரங்க வீட்டுல பரிமாறதான் நல்லா இருக்கும், ஆனா ஏழை வீட்டுல சாப்பாடு நல்லா இருக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் உடம்பு தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்ச பணத்துல நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழு, மத்தவங்களை வாழ வச்சுட்டு வாழு, மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழாத. கூட்டு கழிச்சு போ. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. உங்களின் வாழ்த்துக்களால் உயிர் கொண்டு எழுந்து விட்டேன். வாழ்த்திய மனங்களுக்கு என் வாழ்க்கையை வழங்கி விட்டேன். நீ நான் தான் ராஜா, உங்க பொண்ணுதான் ராணி. அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். தமிழ் படங்களை எங்க மறந்து வச்சுக்கிட்டு, மீசை முறுக்கிக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலே நினைச்சியாடா? So cute. போட்டு காக்குறவன் யாரு? செட்டிங்க வேங்கிய மாமா ஒத்தையில நிக்க இல்லிருந்தா மொத்தமா வாங்கல. நமக்கு அதான் காத்து நோக்கானுங்கிறான். ஏய், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா என்ன வாழ வைக்க தெய்வங்கள் நீங்க. என்ன வாழ வச்சீங்க, நான் நல்லா இருக்கேன். என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்க கூடாதா?